ஷூ டூலிப் ஃபார்ம். இது நம் வாழ்நாளில் ஒரு முறையேனும் பார்க்க வேண்டிய மிக அழகான இடம். நீங்கள் அமெரிக்காவில் இருந்தீங்கன்னா இந்த இடத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அழகான டூலிப் ஃபார்ம் எங்க இருக்கு தெரியுமா? அமெரிக்காவின் ஓரெகன் மாநிலத்தில் போர்ட்லண்ட் நகரத்திலிருந்து வெறும் 40 நிமிட பயண தூரத்தில் வுட்பர்ன் என்ற சிறிய நகரத்தில் அமைந்துள்ளது. இந்த இடத்தை வானத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தரையெங்கும் வண்ண கோலங்கள் போட்ட மாதிரி ஒரு பெரிய பெயிண்டிங் போல அவ்வளவு அழகா இருக்கும். வானிலிருந்து இந்த அழகிய காட்சிகளை கண்டு ரசிக்க டூலிப் ஃபெஸ்டிவலின் போது ஹாட் ஏர் பலூன் ரைட் இங்கே உள்ளது. நாம் ஹாட் ஏர் பலூனில் சுமார் 2000 அடி உயரத்தில் பறந்தபடி கீழே வண்ண மலர் வயல்களின் அழகையும் வில்லமேட் வேலியின் அற்புத காட்சிகளையும் தூரத்தில் மவுண்ட் ஹூட் பனிமலையின் அழகையும் கண்டு ரசிக்கலாம். வானிலிருந்து இறங்கி வந்து நாம் பார்த்தபோதுதான் தெரிந்தது, இதுவரை நாம் கண்ட ஒவ்வொரு வண்ணத்துளியும் ஒரு அழகான துலிப் மலர். எங்க பார்த்தாலும் விதவிதமான வண்ணங்களில் துலிப் மலர்கள் வானவில்லே தரைமேல் வந்து இறங்கிய மாதிரி இருந்தது. துலிப் மலர்களின் பின்னணியில் மவுண்ட் ஹூட் பனிமலையின் அழகு நம்மை பிரமிக்க வைத்தது. இந்த பண்ணைய நம்ம இலவசமா சுத்தி பார்க்க முடியாதுங்க, கட்டணம் உண்டு. ஒருத்தருக்கு $24, அதாவது இந்திய பணம் 2300 ரூபாய். அதேபோல் டெதர்ட் ஹாட் ஏர் பலூன் ரைட், ஒரே இடத்தில் பலூனில் மேலே சென்று அழகிய காட்சிகளை கண்டு மீண்டும் திரும்பி வர $20 வரை சார்ஜ் பண்றாங்க. இந்த துலிப் பூக்களை பார்க்க நாம் எப்பொழுது வர வேண்டும் தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் ஸ்பிரிங் சீசன், அதாவது வசந்த காலத்தில் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் சுமார் 6 வாரங்கள் வரை மட்டுமே நம்மால் இந்த பூக்களை இங்கே பார்க்க முடியும். ஏனென்றால் துலிப் மலர்களின் ஆயுள் காலம் வெறும் 2 வாரங்கள் மட்டும்தான சொன்னாங்க. அப்புறம் எப்படி 6 வாரங்கள் இந்த பூக்களை பார்க்க முடியுதுன்னு கேட்டேன். அதற்கு அவர்கள், சில வகை துலிப் மலர்கள் வசந்த காலத்தின் ஆரம்பத்திலேயே பூக்குமாம், சில வகைகள் நடுப்பகுதியில், சில வகைகள் இறுதியில் பூக்குமாம். அதனால இந்த 3 வகை மலர்களையும் இவங்க அடுத்து 3 காலகட்டங்களில் பயிர் செய்கிறார்களாம். அதனால்தான் சுமார் 6 வாரங்கள் வரை இங்கே துலிப் மலர்களை நம்மால் பார்க்க முடியுது. இந்த பண்ணையின் உள்ளே மிகப்பெரிய டச்சு காற்றாலையை அமைத்து இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? துலிப் மலர்களின் தேசம் என்று அழைக்கப்படும் நெதர்லாந்து நாட்டோட முக்கிய அடையாளங்களில் ஒன்று இந்த டச் விண்ட் மில். 1950ஆம் ஆண்டு ராஸ் மற்றும் டோர்டி ஐவர்சன் என்ற தம்பதிகள் இங்கே ஒரு சிறு இடத்தில் விவசாயம் செய்ய ஆரம்பித்திருக்காங்க. 1970ஆம் ஆண்டுதான் முதல் முறையாக துலிப் கிழங்குகளை நெதர்லாண்ட்ஸ் நாட்டிலிருந்து வாங்கி வந்து இங்கே நட்டு இருக்காங்க. ஆரெகன் மாநிலத்தோட காலநிலையும் மண்ணின் தன்மையும் இந்த பூக்கள் ஆரோக்கியமாக வளர ரொம்ப உதவி இருக்கு. இதனால் பூத்து குலுங்கிய துலிப் மலர்களின் அழகை காண மக்கள் கூட்டம் கூட்டமாக பல ஊர்களிலிருந்து இங்கே வர தொடங்கியிருக்காங்க. அதற்கப்புறம் இந்த இடம் மிகப்பெரிய விவசாய சுற்றுலா மையமாக மாறியிருக்கு. அதை நினைவு கூறும் வகையில் நெதர்லாந்து நாட்டின் டச் காற்றாலையை இங்கே அமைத்திருக்காங்க. இங்கே சுமார் 175 வகையான துலிப் மலர்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறம், ஒவ்வொன்றும் தனி அழகு. ஒரு ஓவியனால் கூட இவ்வளவு வண்ணக்கலவைகளை எளிதாக உருவாக்க முடியாது. ஆனால் இயற்கை நாம் ஆச்சரியப்படும் அளவுக்கு இத்தனை அழகான நிறங்களில் இந்த மலர்களை உருவாக்கி இருக்கு. ஒவ்வொரு வரிசையிலும் ஒவ்வொரு வண்ணத்தில் ஆயிரக்கணக்கான பூக்கள். சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் பூத்து குலுங்கும் இந்த கோடிக்கணக்கான துலிப் மலர்களுடன் மவுண்ட் ஹூட் பனிமலை, டச் விண்ட் மில் ஆகியவற்றின் பின்னணியில் அழகிய படங்களை எடுத்துக்கொள்வது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக அமையும். நம் தேவைக்கேற்ப பாட்டட் டூலிப்ஸ் மற்றும் ஃப்ரெஷ் கட் டூலிப்ஸ் கிடைக்கும். ஒரு நாள் முழுவதும் நாம் குடும்பத்துடன் சந்தோஷமாக கழிக்க அற்புதமான இடம் இது. இந்த பூக்களின் அழகை மீண்டும் பார்க்க
நாம் இன்னொரு வருடம் காத்திருக்க வேண்டும். அடுத்த ஸ்ப்ரிங் சீசன்ல நீங்க போர்ட்லேண்ட் வந்தீங்கன்னா வுட்டன் ஷூ துலிப் ஃபார்மை கண்டிப்பா வந்து பாருங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி கலைஞானி ஃபிலிம்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு அழகான பயணத்தில் சந்திப்போம்.